நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் இருக்கும்போது ஃபுல் த்ராட்டில். ஸோ ஒன்ஸ் ஒரு கார்னர் ஆர் பிரேக்கிங் பாயிண்ட் வந்த உடனே உங்களோட லோவர் பாடியை இன்சைட் ஆஃப் த கார்னருக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இப்படி ஷிஃப்ட் பண்ணும்போதே உங்கள் பைக்கோட லீன் ஆங்கிள் லைட்டாக சாஞ்சிருக்கும். ஸோ இந்த டைம் நீங்கள் வந்த உடனே நீங்கள் சடனாக உங்கள் த்ராட்டில் ரோல் ஆஃப் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக்கை ஸ்க்வீஸ் பண்ணணும். ஸோ இப்படி ஸ்க்வீஸ் பண்ணும்போதே நீங்கள் பைக் ஒரு 3 or 4 கியர்ஸ் நீங்கள் டவுன் பண்ணணும். ஸோ இப்படி 3 or 4 கியர்ஸ் நீங்கள் டவுன் பண்ணும்போது உங்கள் பைக்கை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்து லெக் ஜாங்கிலிங் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸை நீங்கள் ஒரே செகண்டில் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக பைக்கோட வெயிட் ஃப்ரண்ட் எண்டில் வந்து இறங்கும். ஸோ அப்படி ஃப்ரண்ட் எண்டில் இறங்கும்போது ரியர் டயர் வந்து கம்ப்ளீட்டாக லூஸ் ஆகும். ஸோ ரியர் டயர் லூஸ் ஆகும்போது ரியர் டயர் வந்து அப்படியே ஸ்லைட் ஆகும். ஸோ பேக்கிங் இட் இன். ஸோ அப்படி ஆகும்போது உங்கள் பைக் வந்து ஈஸியாக ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை நோக்கி இருக்கும். நீங்கள் ஹார்டு பிரேக்கிங் மூலமாகவே அந்த மொமெண்டமில் அந்த ஸ்பீடை அப்படியே ஒரு கார்னருக்குள்ளே கொண்டு போகணும். நீங்கள் ஃபுல் பிரேக்கில் இருப்பீங்க, லீன் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆக நீங்கள் உங்களோட பிரேக் அப்படியே ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இப்படி ஸ்மூத்தாக பிரேக்கை ட்ரைல் ஆஃப் பண்ணும்போது நீங்கள் மிடில் ஆஃப் த கார்னரில் வந்திருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மிடில் ஆஃப் த கார்னரில் வந்த உடனே நீங்கள் வந்து அகைன் த்ராட்டில் ஸ்மூத்தாக கொடுக்கணும். நம்ம ஸ்மூத்தாக த்ராட்டில் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம லைட்டாக லீன் ஆங்கிளில் பைக்கை புஷ் பண்ணிவிட்டு அக்ரெசிவாக த்ராட்டில் பண்ணும்போது ரியர் வீல் வந்து அப்படியே ஸ்லைட் ஆகும். ஸோ ரியர் வீல் ஸ்லைட் ஆகும்போது ஒரு கார்னரை ஷார்ப்பாக டேர்ன் பண்ண முடியும். நம்ம ஷார்ப்பாக டேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கிளியராக ஒரு அபெக்ஸை பார்க்க முடியும். ஸோ நம்ம அபெக்ஸை கிளியராக பார்க்கும்போது நம்ம அக்ரெசிவாக த்ராட்டில் பண்ண முடியும்.